கோவிந்தா நாராயணா உன் புகழை பாட வேண்டும் என்றால் சரி காலை 8 மணி ஆகிவிடும். ஆமா 10,000 உனக்கு எனக்கு 11 நாமதேவம் இருவரும் சதிபதியாகவே லோக யுகத்திலே 3 யுகத்திலும் நீ நாராயணாகவும் நான் நரனாகவும் மாறி மாறி பிறந்ததினால் 3 யுகத்திலும் நாம் மாறி மாறி பிறந்து ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று நேரத்திலே அசுமனை செய்ய போகிறோம் அப்ப என்று அண்ணன் உரைத்து விட்டார். அதனால் நீங்கள் ரதம் செலுத்த வேண்டும். அசுவம் முன்னே சென்று கொண்டிருக்கிறது. நான் ரதத்தில் ஏறி சரி புறப்பட வேண்டும். நாராயணன் பெருமானும் தென்மதுராபுரி நாடு சென்று கொண்டிருக்க அசுவம் காலகட்டத்தில் சென்று தருவாயிலே இதோ தென்மதுராபுரி இதோ சித்திராங்கலை பாண்டியன் இதோ பிள்ளையார் திரும்பியான சித்திராங்கலை கொழுவு கூறுவாங்க.
என்னடாங்க இந்த மாதிரி 8ஆவது நினைக்கிறீங்க வந்தாரா யாரு எட்டாவது கேட்காம அரசாங்கமா பஞ்சாங்கமான பொறுமா போட்ட பையா வந்தாமா தெரியாம நானும் கடந்தா 1 மணி 3 மணி படத்துல காத்திலும் ஊத காத்திலும் கூத்தாரு நல்லா இருக்கீங்களா சபைக்கு வந்து இருக்க முடியாதா அம்மா யாரு எப்பேர் பட்டவங்க என்ன அப்படி இருந்தார்களுடைய அம்மா குறையில்லாம இருக்க முடியாத என்ன நாமதே விளக்கம் தெரியுமாடி உனக்கு நாமதே தெரியுமாடி உனக்கு சொல்லுங்க ஆமா அம்மா எனக்கா தெரியாது அம்மா மறுபடியும் ஆட்ட வச்சு எனக்கு தெரிஞ்சா நான் ஆம்பளை புள்ள தானே நீ ஆம்பளை புள்ள தானே நான் ஒரு ஆள் தான் ஆம்பளை போட்ட பையன் அப்படி இருந்தாலும் அந்த தம்பி கிடையாது நீ என்ன கை வாட்டில வந்தோம் சின்ன பிள்ளை வீடு அப்படி இருந்தாலும் சபைக்கு எதிர்க்க அம்மா யார் விளக்கம் தெரியாதடி அம்மா யாரு புள்ள தெரியல பீடி பார்த்து தெரியாம 10 வருஷம் கோயில வச்சுட்டு போற பாத்தீங்க இருக்க ஊரெல்லாம் போய் கால ரொம்ப காலம் ஆயிடுது நீ வேற தோறு பூரா தோபரி ஏத்துட்டல அப்படியே நல்ல வாழ வச்சு கோயில வை சபைக்கு வந்திருக்க முடியாத அம்மா யார் விளக்கம் தெரியாது சொல்லு அம்மா அரியலூர் பக்கம் கக்கனூர்டி அம்மா யாரே சொல்றேன் என்ன பாத்துருக்க உங்களுக்கு ஏரியான்றானே பாத்திருக்கியா பரவாயில்ல சரி வரையம்மா நீயா பாத்துக்க மாட்டா எட்டி பேத்தி வேலையை குறைக்கும் வீடியோ எடுத்து போகல நினைச்சேன் தம்பினா ஊர் கேக்குறியா என்ன ஊரு பரவாயில்ல அதான் உன்னோட வேலை தெரிஞ்சு வச்சிருக்கான் அம்மா பேரோகிய நாடு சீரோகிய நாடு சிறப்புள்ள நாடு ஏற்பட்ட அப்படியே நிக்கிற மாதிரி நான் எடிபோ என் கழுத்த இருக்கான்ப்பா ஆனாலும் என் நாடு இருக்கிறது அம்மா உங்களுக்கு காசு கொடுக்க ஆள் வந்து கூட்டுவாங்க பேர் பெற்ற நாடு அதிகம் முடியாது என் நாடு இருக்கிறது ஐயாடி அம்மா எங்க அப்பா இருக்காங்களே எங்க நைனா இருக்காங்களே எங்க டாடி இருக்காங்களே ஏற்கனவே வந்து லைட் பொம்பளையா அடக்கமா நிக்க மாட்டேன் அடக்கம் ஆச்சாரமாயிரம் போல பொண்ணா பிறந்த பூமியில யாரும் இருக்க முடியாது அம்மா ஒரு ஆம்பளை முகத்து இது வரைக்கும் நான் பார்த்து விட கேட்ட எட்டி இப்படி ஒத்தது கிடையாது நான் ஆச்சாரமான பொண்ணு ஆத்துல சரிமா ஆச்சாரமான பொண்ணு ஆத்துல சௌக்கியமா ஆச்சாரமான பொண்ணுன்னு சொன்ன நானு நான் போய் அங்க போய் வேலை செய்யல அப்படி இருந்தாலும் கருடி ஈரமான இருந்தா தானே அது இருக்கிறாங்க அப்புறம் என்ன ஆளுகள் அம்மா என் நாடு இருக்கிறது தென்மதுராபுரி பட்டம் மேல கை வச்சாலும் உனக்கு ஒண்ணும் கிடையாது எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் என் தந்தை இருக்கின்றாரே அவர் தாடி அம்மா சித்ராகர பாண்டியன் சித்ராகர பாண்டியன் என் தாய் இருக்கின்றார்களே சித்திரவள்ளிக்கும் தோற்றமாக இருக்க முடியாது இருவருக்கும் திருமணத்தை விடுத்து குறையில்லாமலே சீர்ந்திர போன அலமார வாழ்க்கை இருக்கும் நேரத்தில் இருவரும் சேர்ந்து பிறந்திருக்கும் பிள்ளையா இருக்க முடியாது நாமதேவம் இருக்கிறது அம்மா அதுதாடி அம்மா சித்ராகர
ஆணுக்கானாவும் பெண்ணுக்கு பெண்ணாவும் திருந்திருப்போடும் குறையில்லாமல் இருக்கபடியான என் பேரோ சித்ரா அதை சித்ரா சொல்லுவாங்க அம்மா அவ என்னோட நாமதேயம் அதே தாடி அம்மா திருமணத்தை முடித்து இருக்கபடியான நாமதே இருக்கிறது எங்க வீட்டுல இருக்காங்களே அவங்கதான் ஆமாடி அம்மா அதே தாடி அம்மா எங்க வீட்டுல இருக்காங்களே தெரியுமாடி அம்மா பாத்துக்கலையா மொத்த கோர்ட்டுக்கு இவரே வக்கீல் இவரே ஜட்ஜி இவரே வாதாடுவார் இவரே கேஸ் வழக்குது அப்படி இருந்தாலும் என் பதியாண்டு இருக்கின்றாரே கத்தனா கையில கத்தட்டம் கொண்டாடவா இந்த அத்திமாநகரத்து வேந்தராஜிகளுடையான இவர் ராஜாக்கள் நடுவரதோ தோற்றமாக இருக்கவிடாது இவர் ராஜாக்கள் நடுவரந்தோர் ஆனால் அழகன் அத்திரபோதிக்கு மனைவியா இருக்கவில்லை என் பேர் இருக்கிறத சித்திராங்க இதனால்தான் ஆள் கூட விட்டு ஊர் மாட்டுக்கிறான் இது வாயே ஆடமுன்னா அந்த ஆள் எப்படி வாய் எதிர பேச மாட்டேன் அம்மா ஆம்பளை முகத்தை பார்த்த கிடையாது நான் இது வரைக்கும் கையடி பேச மாட்டேன் காடி பேச மாட்டேன் நான் ஒரு ஆம்பளை இது வரைக்கும் ஏழு எடுத்து பார்த்த கிடையாது அப்படி இருந்தாலும் இருவருக்கும் குடிகாலம் நீண்ட பிள்ளையா இருக்க முடியாது அதனால இது தெரிஞ்ச பிள்ளையா இருக்கபடியான ஒரே ஒரு பிள்ளை ஒப்பற்ற பிள்ளை பெண்ணால பிள்ளையா இருக்கபடியான ஆண் பிள்ளையா தோற்றமா இருக்க பௌரவாக சொல்ல முடியாத ஒரு பிள்ளை எடுத்திருக்கான் ஆமா அந்த பிள்ளையை வைத்து நலமாக இருந்து கொண்டிருக்க நீங்க உட்காருங்க அதனால இந்த தினத்தை விளக்கம் தெரியாது என் பிள்ளையா பற்றி பார்க்க வேண்டும் இந்த விழா கொலையா இருக்கப்பா இந்த விழா கொலை எதுவும் நடந்திருக்கு இன்று இரு சுத்தடி சொல்றா விழா கோலா எதற்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்ன தெரு குத்துன்னு கேக்குறியா கொண்டகண்ணை மாறியாத்தால கூழ் ஊத்தி சாக வாத்து இன்னைக்கு அம்மா ஊர் மேல ஊத்தி திருவிழா வச்சு பரவாயில்ல அப்படியே வச்சுனே இருக்கட்டும் ஐயா லோகநாத ஐயாவுக்கு மோட்ச விழா ஒரு கண்விழிக்க வேண்டும் என்பது சொர்க்க விழா வீர விழா மோட்ச விழா ஆமா அதுவும் மார்கழி மாதத்தில் மார்கழி மாதத்துல யாரெல்லாம் இருக்கின்றார்களோ உங்க மாயிர தாளகாரம் போடுங்க என்ன தாளம் வேணதான் வேணும் ஆமா சொர்க்கவாசல் திறந்து சொர்க்கம் சேர முடியாத நாட்களாக இருக்க முடியாது இந்த மார்கழி மாதம் ஐயாவுக்கெல்லாம் அமையுது ஆமா நமக்கு எப்ப அமையா உனக்கு எப்ப அமையும் அது அமைக்கூட பிறந்தவர் மைசூருக்கு நாஞ்சி ஆகணும் பிறந்தவர் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் உங்ககிட்ட கொடுத்த அட்வான்ஸ் வாங்காம நான் போக மாட்டேன்டா அம்மா இந்த கொத்தாய் வச்சு பெண்ணாங்க இவங்கிட்ட வாய கொடுத்தா இவங்கிட்ட இந்த தினத்துல விழா சொல்லுபடியா தந்திருக்கின்றார் இறந்தது முன்னிட்டு விழா கொண்டாந்து கொண்டிருக்கிறது ஒரு வரி வழங்கிட்டு அப்புறம் சொல்றபடியா வளர்த்த பூரா இருக்க முடியாது. இதோ லோகநாதன் சொல்லுவேன் லோகநாத கவுண்டரா இருக்க முடியாது.
அன்னார் இறந்ததை முன்னிட்டு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து உறவினர்களும் பொங்கமகள் எல்லாம் சேர்ந்து மோட்ச விழா, வீர விழா, சொர்க்க விழான்னு சொல்ல முடியாத கண் விழிப்பு விழா என்று சொல்லி நடந்தேறி கொண்டு இதோ இந்த அனைவரும் இறந்தவர் மோட்சம் அடைந்து அவர் குடும்ப தெய்வமாக இருந்து நலமான வாழ்க்கை தருவதற்காகவே இன்று கேள்வி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறந்திருக்கும் தெய்வமா இருக்கபடியான லோகநாதன் தந்தையர் வாய்த்திருக்கும் மற்றும் சபையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்கள், தாயுதமார்கள், கற்றுண்ட கடந்தமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் யாவற்றமான பேர்களுக்கும் நம்ம கமலியா இருக்கபடியான போரூரை சார்ந்த சக்தி தேவி நாடக சபை உண்மையா இருக்கபடியான டிவி ஐயனார் சொல்லுமே நாடகாசாலம் இருக்கும் தந்தையர் வாய்த்திருக்கும் அவர் பிள்ளையார் இருக்கபடியான சத்யான்னு சொல்ல முடியான சத்தியமூர்த்தி இதோ தந்தையர் வாய்த்திருக்கும் பேர் வச்சிருக்கபடியான இதோ இளங்கோவன் கண்டவானியில சேர்ந்த இளங்கோவன் சொல்லக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி அன்னார் வைத்திருக்கும் சாமிக்கும் சபைக்கும் உங்களுக்கும் பரிவார வணக்கம். காலம் கடந்து விட்டது, பிள்ளை சீக்கிரம் கொண்டு வா. கொண்டு வரங்க ஐயா. பாருங்க, இவரா பாருங்க, நல்லா மூஞ்சி பாருங்க, ஒரு பக்கமா சேஞ்சு போயிருக்கு. இப்படியாக கேளுங்க சபையார்களே. இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி பிள்ளையாருக்கு வேணா பப்புரவாகன இழைக்க பப்புரவாகனம் தப்பார்.
பாரு போடு வணக்கம் 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 தர அழகு அழகு இங்க வணங்குவது யாவர்க்கு அழகு அழகு வணக்கம் இணைக்க தரும் வணக்கம் வாழ்வு தரும் சரியா இந்த சபை பாத்தியா எப்படி இருக்குது லட்சுமி கலாட்சியமாக இருக்கிறது இது வெங்கல சாமா வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுக்கலாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டும் எப்படி கேட்கற கேள்வி ஐயோ வந்தவன் எங்க போறானே தெரியும் இந்த நேரத்துல காக்கா இருக்கு உசாரா பாருங்க பாத்துறேன் ஏன்னா அந்த ஊர்ல அவன் ஆடும்போது நாம தான் அடி வாங்கிட்டு வரோம் அவனுக்காக. ஆனா இந்த ஊர்ல மட்டும் அடி வாங்க கூடாது சரியா? சரி போகட்டும். கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் உரைக்க வேண்டும் கண்டிப்பாங்க சரியா? இது என்னென்ன நகரம்? இது என்னென்ன நகரம் ஏன்னு கேளுங்க, அவருக்கு தெரியாது. ஏன் வந்தாரா? ஆமா. கரகரன் சுத்தினாரா? உண்மை. மண்டையில இருந்து கால் வரைக்கும் போட்ட கட்டு இறுவி போச்சு. அவரு யாருன்னு அவருக்கு தெரியல, வந்த ஊர் பேரு தெரியல. சுத்துறாரு இங்க ஐயோ யோ என்ன கிளப்புறானே. வேற சுத்துறாங்க என்ன வேற சுத்துறாங்க. போடப்பா வாங்கிக்கடா. ஏய் பொங்கல் போனஸ் 3000 ரூபாய் இதையும் வச்சுக்கோ. அப்பா நான் அது எதுவும் தெரியாத மகிழி. ஐயா 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 எதுவும் தெரியாதா? என்ன பார்த்தா அப்படி இருக்குது. எத்தனை மணி சொல்லிட்டு அந்த ஞாபகம்தா? எத்தனை மணிக்கு வந்த? இந்த ஊர்ல நீ மகா பேசி கேட்டு அடிச்சா ஒரு நாள் செஞ்சில பாத்துக்கிட்டு அப்படியே மெட்ராஸுக்கு போட்டேன். ஏமதர்ம எட்டி பார்க்கலாம் ஜாக்கிரதை. நீ சாகிறதே இரு. யாரு? பஸ் பேர் கூட கொடுக்க மாட்டான். அவன் ஊராதுக்கு பொண்ணாடியே போடுவான். ஓஹோ, நம்ம ஊர் மலை மேல. மலை மேல? மலை மேல இருந்தா இந்த சிறுவாலை நகரத்திலே எனக்கு சொந்தக்காரர் எத்தனை பேருக்கு தெரியுமாடா? அதனால்தான் 3 மணிக்கு கூத்து போற. பின்ன குறை கிடையாது, நம்ம சூழ்நிலை அப்படி. சரியா? சொல்லுங்க. சரி, இது என்ன ஊரு? சிறுவாலை. சிறுவாலை நகரம். நந்தவரம். இந்த சபையை பாத்தீங்களா? எப்படி இருக்குது? லட்சுமி கடாட்சியமா இருக்கு. கலியதடா